finishes off in style. India lift the World Cup after 28 years. Being an Indian, நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கிரிக்கெட்டாக தான் இருக்கும். அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற சொல்லும் போது நம்மளால் ஐபிஎல் கிரியேட் பண்ணியிருக்க அந்த இம்பேக்டை நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படி ஐபிஎல் சொல்லி வரும்போது எந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபார் சிஎஸ்கே. முக்கியமாக தலை டோனி பேட்டிங் பார்க்கறதுக்காகவே இன்னைக்கு வந்திருக்கும். எந்த சிட்டியில் நடந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்டேடியமாக இருந்தாலும் சரி, இட் வில் பி ஃப்ளட்டட் வித் சிஎஸ்கே ஃபேன்ஸ். சில சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸியில் வர ஃபேன் ஃபாலோவிங்கை விட நம்ம சிஎஸ்கேக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏன் சிஎஸ்கேக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அப்படிங்கிறத போய் நம்ம பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் ஒன் ஆஃப் தி மெயின் பில்லர் ஃபார் தட் ஃபேன் ஃபாலோவிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை எம்எஸ் தோனி தான். தோனி பேட்டிங் ஆட உள்ளே வரது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 18வது இல்லை 19 ஓவரில் உள்ளே வருவார். மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 பால் தான் கிரீஸில் வந்து ஆடுற மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த 10லேருந்து 15 பாலை பார்க்கறதுக்கு தான் அந்த க்ரௌடு ஃபுல்லாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அது வந்து தலை தரிசனம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே வரும்போது மீடியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆட்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவருக்குன்னு தனியாக மியூசிக்கை ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் கத்துற அந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா டெசிபிள்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்டாக இருக்கும். அதே மாதிரி எவ்ரி ஒன் வில் பி ஷோயிங் தி ஃப்ளாஷ் லைட்ஸ். உள்ளே வரும்போது அந்த அட்மாஸ்பியரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ பெரிய இம்பேக்டை எப்படி கிரியேட் பண்ணுறாரு? ஏன்னா இப்போ ஐபிஎல் எடுத்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயர், சப்ஸ்டியூட் பிளேயர்னா பார்த்தீங்கன்னா ஒரு 120 பிளேயர் இருப்பாங்க. அந்த 120 பிளேயரில் எம்எஸ் தோனி மட்டும் தனியாக ஏன் அப்படி தெரிகிறாரு? அது இத்தனை வருஷமா. அதே மாதிரி ஏன் ஆப்போனன்ட்ஸ்க்கு கூட அவரை ரொம்ப பிடிக்குது? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இதெல்லாம் மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா த சக்ஸஸ் வாட் ஹி ஹஸ் brought into the டீம். அதுதான் வந்து அவரை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுது. தனியாக ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட்ஃபுல் பிளேயராக பார்த்தீங்கன்னா டு லிஸ்ட் டவுன் சம் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா 2007 T20 வேர்ல்டு கப் அடித்தோம் அவரோட லீடர்ஷிப்பில். 2011 எகெயின் ஒன் டே வேர்ல்டு கப் அவரோட லீடர்ஷிப்பில் தான் நம்ம வின் பண்ணினோம். 2013 சாம்பியன்ஷிப் ட்ராஃபி அண்ட் 2010 and 16 ஏஷியா கப் வின்னர்ஸு. எல்லாத்துக்கும் மேலே ஐபிஎல்ல 5 தடவை டைட்டில் அடித்தது சிஎஸ்கே. ஸோ இந்த மாதிரி அவரோட சக்ஸஸ் இன்னும் நிறைய இருக்கும். அது நான் ஒரு 5-6 மெயினாக இருக்கிறத நான் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நான் இப்போ சொல்லியிருக்கேன். அவரோட கிரிக்கெட்டிங் ஜேர்னியில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவர் சர்டன் மெத்தட்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு அவரோட கிரிக்கெட்டிங் ஜேர்னியில். அண்ட் அந்த மெத்தட்ஸ் வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அவர் கொடுத்துருக்கு. எனக்கு இந்த மெத்தட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா அந்த மெத்தட் அவர் கிரிக்கெட்டிங் ஜேர்னியில் ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தடை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்கில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணினோன்னா அதே மாதிரி பெரிய சக்ஸஸ் வந்து நமக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. நான் இன்றைக்கி அதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தோனி ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்டெப்ஸு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அது வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போகுதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ப்ளீஸ் வாட்ச் தி கண்டென்ட் டில் தி எண்ட். ஐ எம் ஷூர் தட் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் தி கண்டென்ட். தோனி நிறைய இன்டர்வியூஸில் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஐ வில் ஸ்டிக் ஆன் டு தி ப்ராசஸ் அண்ட் ஐ எம் நாட் வரிட் அபவுட் தி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் சொல்லுவார். அதாவது அவர் ப்ராசஸை மட்டும்தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுவார். ரிசல்ட்ஸ் அவுட்கம் வந்து என் கையில் இல்லை, தட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல், நான் அதை பற்றி நான் பெருசாக ஒரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஸோ இதை நம்ம அப்படியே நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லையா? நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் ஃபினான்ஷியல் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் எங்கேன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நான் அச்சீவ் பண்ணணும், எந்த ஏஜில் அச்சீவ் பண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பிளான் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு நான் அதுக்கு எவ்வளோ ரூபா நான் சேவ் பண்ணணும் அண்ட் இயர் ஆன் இயர் நான் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும், எங்கெல்லாம் என்னோடய எக்ஸ்பென்சஸ் நான் கட் டவுன் பண்ணணும், எப்படி நான் லோன் இல்லாமல் என்னோட திங்ஸை மேனேஜ் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராசஸாக இருக்கும். இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டாலே, கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்க் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டாலே நம்மளோட எண்ட் ரிசல்ட்டை பற்றி ஒரே பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நம்ம இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் அவர் ரிசல்ட்ஸ் ஆர் கேரண்டீட்.
செகண்ட் திங், தோனியோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா பயங்கர கேம் அவேர்னஸ் இருக்கும் அவர்கிட்ட. அண்ட் he is very good in deploying the strategy. ஸோ கேம் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டம்ப் பின்னாடி இருந்து ஃபுல் கிரவுண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுவாருங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி, எந்தெந்த பேட்ஸ்மேனுக்கு யார் பவுலிங் போடணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டை செட் பண்ணுறது, எந்த ஃபீல்டரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவருக்கு ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு அது அப்படியே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இதை நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸில் எப்படி பார்க்கணுன்னா, ஒன்ஸ் நம்ம அந்த கோல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா, ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, மிட் டேர்ம் கோல் என்ன, அண்ட் லாங் டேர்ம் கோல் என்ன. ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது இந்த 1 year 2 year உண்டான கோல்ஸில் என்னென்ன, பசங்களோட ஃபீஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு எமர்ஜென்சி கார்பஸை பில் பண்ணுறதா இருக்கலாம். மீடியம் டேர்ம் கோல்ஸுங்கிறது ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், இல்லை வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லை மீடியம் டைம் கோல்ஸு. அதே மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட்டு, பசங்களோட ஹையர் எஜுகேஷன், மேரேஜ், இதெல்லாம் லாங் டேர்ம் கோல்ஸுங்கிற மாதிரி வச்சுட்டோன்னா, இதெல்லாம் நான் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது நான் ஷார்ட் டேர்மில் பார்க்கணுன்னா ஒரு லிக்விட் ஃபண்டில், இல்லை ஆர்டியில் போகிறது, மீடியம் டேர்மில் போடுறதுனா ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போடுறது, லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸில் போடுறது. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு போனோம்னா நம்மளோட கோல்ஸை ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். தோனியோட அடுத்த ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறது என்னென்னா, அவரோட நேச்சரே கூல், காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிறது தான். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அவருக்கு மாறுதுன்னா, அவர் ப்ரில்லியண்ட்டாக வந்து டீமை மேனேஜ் பண்ண முடியுது அவரால். அண்ட் அதே மாதிரி எமோஷன்ஸ் ஆர் நாட் கம்மிங் இன் டு தி பிளே அப்படிங்கிறப்போ அவரோட டிசிஷன் டேக்கிங் எபிலிட்டி வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்குது ஆன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாங்கிறத பார்க்கலாம். when it comes to personal finance, நம்ம இதே மாதிரி கூல், காம் அண்ட் கம்போஸ்டாக எப்போ இருக்கணும்னா, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா we should not get super excited. மார்க்கெட் கீழே போகும்போது நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. என்னடா மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு, அது வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து we have to try to do the top up. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது இப்போ எமோஷன்ஸ் உள்ளே வரனால என்ன நடக்கும்னா, நம்மளோட மைண்டை அப்படியே ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்கும் போது நம்ம நிறைய பை பண்ணும், மேலே போயிட்டே இருக்கும்போது ஜாஸ்தி பை பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நோயிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், டூயிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லையா? நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸை சரியாக மேனேஜ் பண்ண முடியாதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இல்லை பர்சனல் ஃபினான்ஸில் மட்டும் இல்லை, ஈவன் இன் தேர் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய டேமேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிறது பார்த்திங்கன்னா பிகாஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் அவர் எமோஷன்ஸ் ப்ராப்பர்லி அப்படிங்கிறதுனால தான். ஸோ நம்ம வந்து இவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய பாடம் என்னென்னா, வி ஹாவ் டு ஸ்டே கூல், காம் அண்ட் கம்போஸ்ட் பிகாஸ் அவுட் சைட் சிச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் தேர் இன் அவர் கண்ட்ரோல், பட் திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் அஸ் ஆர் வெரி மச் இன் அவர் கண்ட்ரோல். அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். So this is a lesson which we have to learn from Dhoni with this regard. Fourth thing which inspired me a lot is travel from TTE to a champion. Train ticket examiner ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் கம்ஃபர்டபுளாக அவர் நினச்சிருந்தா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வெளியில் வந்தனால தான் இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய சாம்பியன் ஆயிருக்கார். இது ஒன் குட் லேர்னிங். செகண்ட் திங், சரி கிரிக்கெட் தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணி கிரிக்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அதில் அவர் காமிச்ச அந்த டிட்டர்மினேஷன், கிரிட்டு, எவ்ரிடே ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதனால தான் இவ்வளோ பெரிய சாம்பியன் ஆகிருக்கார். இதை நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இன்னும் கூட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்ஸு, அதே மாதிரி கோல்டு, ரியல் எஸ்டேட்டு இதுக்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆகி அந்த கன்வென்ஷனல் அசட்ஸ்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பித்தோன்னா தான் நம்மளுக்கு பெரிய கார்பஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முடியும். நம்ம இதுக்குள்ளேயே இருந்தோம்னா ஒரு 5 to 6% அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து அந்த 5 to 6% லெஸர் தென் இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக வாங்கிட்டு போவோம், விச் வில் நாட் பி குட் எனஃப் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். இதை விட்டு நம்ம வெளில வரும்போது ஒரு 12 to 15% நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணோன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு நம்ம வெளில வரணும். யாராவது ஒருத்தங்க ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா, அங்கே தோனி எப்படி வந்து அவர் டெய்லி அவரை வந்து பெட்டர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் அவர் இன்க்ரிமெண்டலாக என்ன பண்ண முடியுங்கிறத பார்த்தாரோ, அதே மாதிரி இங்கே when it comes to இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா
எவ்ரி இயர் ஆன் இயர் என்னால் என்ன இன்க்ரிமெண்டல் எஸ்ஐபி கொண்டு வர முடியும், எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா மணி வந்ததுன்னா எப்படி நான் டாப் அப் பண்ணிவிட்டு என்னோட கார்பஸ் கிரியேஷன் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஃபிஃப்த் திங், தோனி இஸ் நோன் ஆஸ் குட் ஃபினிஷர். அவர் அந்த டெத் ஓவர்ஸ் 19th or 20th ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வில் பி பிட்வீன் 170 to 200 இருக்குங்க. இதில் நம்ம என்ன கற்றுக்கலான்னா, நீங்கள் முன்னாடி எப்படி வேணால் இருந்திருக்கலாம், பிட்வீன் 30-35 அந்த மாதிரி ஏஜஸில் கூட நீங்கள் பெருசாக சேவ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். பட் வென் யூ ரீச் 40 அந்த ரேஞ்சில் வரும்போது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நீங்கள் புஷ் பண்ணணும். லாஸ்ட் 5 years 10 years எவ்வளோக்குள்ள ஃபோக்கஸ்டாக டிட்டர்மினேஷனோட டிசிப்ளின்டாக நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ தட் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ரிட்டையர்மெண்ட் பீஸ்ஃபுல்லி. அண்ட் நம்மளுக்கு டிபெண்டன்சியே இல்லாமல் நம்மளுக்கு நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போனால் லாஸ்ட் 10 years ஆகுது நம்ம ஹார்ட் புஷிங் நம்மளோட சேவிங்ஸ்குள்ளே தள்ளிட்டோன்னா போகிறோம். சிக்ஸ்த் திங் விச் ஹஸ் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லீடர்ஷிப். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஐபிஎல் இந்த சீசனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த சீசனில் வந்து ருத்ராஜ் கேக்வாட் தான் வந்து கேப்டனாக ஆயிருக்காரு. இந்த டிரான்சிஷன் ஆஃப் லீடர்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. வேறு இடத்துல கொஞ்சம் கான்ட்ரவர்சி கூட இருந்தது வேறு ஃப்ரான்ச்சைஸிலாம் பார்த்திங்கன்னா. ஆனால் சிஎஸ்கேல எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியுமே இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த டிரான்சிஷன் நடந்தது. இந்த பாயிண்டில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அவர் இருக்கும் போதே அடுத்த லீடரை அடுத்த சக்ஸஸரை ரெடி பண்ணுறார் ஃப்ரான்ச்சைஸியை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்காக. ஏன்னா இன்னும் எவ்வளோ நாள் அவர் விளையாடுவாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு லீடரை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரான்ச்சைஸியை நல்லபடியாக கொண்டு போகணுங்கிற அந்த இன்டென்ட்டு நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லீடர்ஷிப்பை வந்து நான் எப்படி நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸோட கோரிலேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்க நம்ம பசங்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட பார்ட்னராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அவங்கள எஜுகேட் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட ஆப்சன்ஸில் வந்து அவங்க வந்து நாளைக்கு கஷ்டப்படாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு தே ஷுட் பி ஃபினான்ஷியல் லிட்ரேட். நாளைக்கு மணி வரும், ஆனால் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லைன்னா அந்த மணியை அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அண்டு நாளைக்கு அவங்க கஷ்டப்படுற மாதிரி மாறும். அப்போது அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும், அதே மாதிரி என்னென்னலாம் தப்புகள் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கடன் வாங்காமல் எப்படி நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லணும். தேவையில்லாமல் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம வீட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம பசங்களுக்கு முக்கியமாக நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த நாலேஜே கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் மணியை பற்றியோ வெல்த்தை பற்றியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ சொல்லியே தரதில்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபினான்ஸ் பற்றி தெரியாத விஷயத்தை நம்ம கற்றுப்போம், வீட்டில் இருக்கவங்களையும் ஃபினான்ஷியலாக லிட்ரேட் ஆக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல் நோ தோனி இஸ் லிவிங் லெஜண்ட், ஒரு பெரிய சாம்பியன், எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் ஈவன் டுடே இஸ் ஹேவிங் அ கோச். இதை நான் எப்படி நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸோட ரிலேட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு இன்வெஸ்டிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், பர்சனல் ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோட ஹெல்ப்போடு எடுத்து உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை நீங்கள் கொண்டு போகும்போது இட் கிரியேட்ஸ் அ ஹியூமங்கஸ் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ரொம்ப மண்டையை உடைச்சிட்டு டைமை செலவு பண்ணிவிட்டு நிறைய எஃபர்ட்டை போட்டு நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை ரொம்ப சீம்லெஸ்ஸாக அந்த ஃபினான்ஷியல் அட்வைஸர் உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணுற அந்த கார்பஸை விட பல மடங்கு அட்வைஸோட ஹெல்ப்போடு நீங்கள் பண்ணும்போது இருக்கும். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, இன்வெஸ்டிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, டெஃபினட்டாக யூ ஷுட் ஆல்வேஸ் கோ வித் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ பிகர் கார்பஸ். தோனிக்கு அவரோட கிரிக்கெட்டிங் கேரியரில் அவருக்கு சக்ஸஸ் கொடுத்தது நிறைய விஷயம் இருக்கலாம். அதுலேருந்து ஒரு 7 விஷயத்தை நான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 7 விஷயம் அவர் கரெக்டாக அவர் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணதுனால he was successful in his cricketing journey. அண்ட் இதே 7 விஷயம் நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸில் ஃபாலோ பண்ணும்போது அவர் எப்படி அவரோட கிரிக்கெட்டிங் கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாரோ அதே மாதிரி நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்கில் நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அண்ட் வித் திஸ் நோட், திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் சைனிங் ஆஃப். வில் கேட்ச் அப் இன் another interesting video soon. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.